என் நெத்தியில் என்ன ஜோக்கர்னு எழுதியிருக்கா? ஜோக்கர் ஜோக்கர். இல்ல என் லைஃப் வந்து உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் சேனல் மாதிரி இருக்கா? லைக் என்டர்டைன்மெண்ட் இருக்க வரைக்கும் அந்த சேனல் இருந்துட்டு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்தோடனே எனக்கு சேனல் பிடிக்கலன்னு போறது. ஒண்ணு நீ போறியா, மொத்தமா போயிடு. அட்வர்டைஸ்மெண்ட்ல அப்படியே போயிடு, திருப்பி வராத. இல்ல இருக்கியா, இந்த என்டர்டைன்மெண்ட் சேனல்ல அப்படியே வச்சுட்டு லைஃப் லாங் நல்லா இரு. நீ போற வர. இப்ப இந்த இடத்துல நான் என்ன நினைச்சேனும், அவங்க போயிட்டாங்களே, மொத்தமா போயிட்டாங்களா, இல்ல வந்துட்டாங்க இப்ப நம்ம கூட தான் இருப்பாங்களா? அப்ப வந்துட்டு ஏன் போறாங்க? அப்ப போறவங்க ஏன் வராங்க? எனக்கு எதுக்கு இந்த குழப்பம்? இல்லைன்னா இந்த சீசா சீசா கேமா விளையாடுற, மேலே கீழே போயிட்டு ஆடினே இருப்பேன் ஆடினே இருப்பேன் ஆடினே இருப்பேன். சோ நம்மள மாதிரி மக்குங்களுக்கு ஐ ஹேவ் a great solution. நெக்ஸ்ட் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலை விட்டு அட்வர்டைஸ்மெண்ட் தேடி போயிட்டாங்க அப்படின்னா let them go. திருப்பி வந்தாங்கன்னா ப்ளீஸ் கட் த சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கட் பண்ணு. நம்ம சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷனை கொடுத்துட்டே இருக்கிறதுனால தான் அவங்க போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் அது பண்ணாத. இஃப் தே கோ லெட் தெம் கோ. போயிட்டு போயிட்டு போய் சாவுன்ற. வேற ஒரு சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிட்டு அங்க சாகும் போதுதான் தெரியும் நம்மளோட அருமை, புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் ஆப்ஷன் எல்லாம் கொடுக்காத. அண்ட் உனக்கும் என்டர்டைன்மெண்ட் சேனல் பிடிக்கும்னு தெரியும். கமெண்ட் பண்ணுங்க.